உலகத்தோட மிகப்பெரிய உணவு தயாரிப்பு நிறுவனமான நெஸ்லே அவங்களோட வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒப்புதலை இப்ப கொடுத்திருக்காங்க. நாங்க என்னதான் முயற்சி பண்ணினாலும் பாதிக்கப்பட்ட பல பெற்றோர்கள் இனி எங்க பிராண்ட் பக்கம் வரமாட்டாங்க, அவங்களோட நம்பிக்கையை நாங்க நிரந்தரமா இழந்துட்டோம் அப்படின்னு நெஸ்லே நிறுவனத்தோட நியூட்ரிஷன் பிரிவு தலைவர் செரீனா அபுட்பல் ரொம்ப ஓபனா உடைஞ்சு போய் சொல்லியிருக்காங்க. 60க்கும் மேற்பட்ட நாடுகள்ல அவங்களோட நான், SMA, பெபா மாதிரியான உலக புகழ்பெற்ற பேபி ஃபார்முலாக்களை கடைகள்ல இருந்து மொத்தமா திரும்ப பெற்றிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற பகீர் காரணம் என்ன தெரியுமா? செரியுலைட். அது குழந்தைகளுக்கு எவ்வளவு ஆபத்தானதுன்னு தெரியுமா? இது திட்டமிட்டு நெஸ்லே பண்ண தப்பா இல்ல எதிர்பாராம நடந்த தவறா? முதல்ல விஷயம் என்னன்னா, நெஸ்லே நிறுவனத்தோட இந்த பேபி ஃபார்முலாக்கள்ல செரியுலைட் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான நச்சு பொருள் கலந்திருக்கலான்னு பயந்துதான் இந்த ரீகால் நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. சரி, இந்த செரியுலைட்னா என்ன? இது ஒண்ணுமில்ல, நம்ம மண்ணுலயும் உணவுகள்லயும் சாதாரணமா காணப்படுற பேசிலஸ் செரியோஸ் அப்படிங்கிற ஒரு வகையான பாக்டீரியா உருவாக்கக்கூடிய நச்சு பொருள் தான். இது குழந்தைகளுக்கு எவ்வளவு ஆபத்தானதுன்னா, பெரியவங்களுக்கு ஃபுட் பாய்சனிங் ஆனா தாங்கிக்குவாங்க, ஆனா பிறந்து சில மாதங்களே ஆன பச்சிளம் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இப்படி நச்சு கலந்த பாலை குழந்தைங்க குடிச்சா கடுமையான குமட்டல் ஏற்படலாம், தொடர் வாந்தி, வயிற்றுப்போக்கும் ஏற்படலாம். இன்னும் மோசமான நிலைக்கு போனா உடல் வறட்சி ஏற்பட்டு அந்த பிஞ்சு குழந்தைகளோட உயிருக்கே கூட ஆபத்தா போய் முடிஞ்சிரும். அதனாலதான் உலக நாடுகளோட உணவு பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாமே பதறி போய் அலர்ட் ஆனாங்க. இப்ப எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி வரும், ஒரு உலக தரம் வாய்ந்த நெஸ்லே ஃபேக்டரிக்குள்ள இந்த நச்சு எப்படி கலந்துச்சு? யாராவது வேணும்னே பிளான் பண்ணி விஷம் கலந்துட்டாங்களா இல்ல எந்திரங்கள்ல ஏதாவது கோளாறா? நெஸ்லே நிறுவனம் இதோட பின்னணியை தீவிரமா விசாரிச்சு உண்மையான காரணத்தை விளக்கி இருக்காங்க. இது வேணும்னே திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி கிடையாது. அதே சமயம் தயாரிப்பு முறையில நடந்த நேரடி தவறும் கிடையாது. இதோட உண்மையான வில்லன் யாருன்னா, நெஸ்லேவுக்கு மூலப்பொருட்களை சப்ளை செஞ்ச ஒரு தேர்ட் பார்ட்டி குளோபல் சப்ளையர் தான். குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கும் தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து கிடைக்கிறதுக்காகவும் பால் பவுடர்ல DHA மற்றும் ARA அப்படின்னு சொல்லப்படுற சில முக்கியமான கொழுப்பு அமிலங்களை சேர்ப்பாங்க. ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சேர்க்கப்படுற அரிசிட்டோனிக் ஆசிட் ஆயில நெஸ்லே நிறுவனம் ஒரு சர்வதேச சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அந்த சப்ளையர் கொடுத்த ஆயில் பேட்ச்ல தான் இந்த செரியுலைட் நச்சு கலந்திருக்கு.